அந்த இப்னு ஜியாதுக்கு கிடைத்த போது அவன் ஒரு தகவலை இங்கே அனுப்ப வேண்டும். பார்த்தான் என்ன செய்வது என்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினான். இப்னு சஅது என்ற ஒரு வீரனை தேர்ந்தெடுத்து, அவனும் தூரத்து உறவு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தோடு, அம்ர் இப்னு சஅத் அவனுடைய பெயர். அம்ர் இப்னு சஅத் அவன் வேறொரு யுத்தத்திற்காக சென்று கொண்டிருந்தவனை உடனடியாக திரும்பி வா என்று அழைத்து அவன் சொன்னான், நேராக ஹுசைன் இருக்கக்கூடிய பகுதிக்கு நீர் ஒரு படையை திரட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். அங்கு சென்று ஹுசைனை கைது செய்து இங்கே கொண்டு வர வேண்டும். அங்கிருக்கக்கூடியவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கி இங்கே இழுத்துக் கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் யசீதை கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளாமல் யசீதுக்கு எதிராக அவர்கள் பிள்ளையை கிளப்பி விடுவார்கள், பிரச்சனையை கிளப்பி விடுவார்கள், கிளர்ச்சியை தோற்றுவித்து விடுவார்கள் என்று கருதி உடனடியாக போக வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் இப்னு சஅத் மறுத்தார். எனக்கு அது முடியாது, இந்த காரியத்தை செய்ய முடியாது. அப்படியா முடியாது என்று சொன்னால் உமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரை என்று ஒரு பகுதி, அது ஒரு ஊர், சிறப்பான ஊர், நல்ல வளமான ஒரு ஊர். அந்த ஊருக்கு உம்மை கவர்னராக நான் ஆக்குகிறேன் என்று சொல்லியிருந்தான். நீர் ஹுசைனை கைது செய்து கொண்டு வருவதாக இருந்தால், அவர்களோடு யுத்தம் நடத்துவதற்காக நீ செல்வதற்கு ஆயத்தமாக இருந்தால், ரை என்ற பகுதியினுடைய கவர்னராக உம்மை ஆக்குவேன், இல்லை என்றால் அந்த பதவி உமக்கு கிடைக்காது என்று சொன்ன மாத்திரத்தில் இப்னு சஅதுக்கு ஆசை வந்துடுச்சு. அப்படின்னா நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும், யோசிச்சு சொல்லணும். நேரா வீட்டுக்கு வந்தா, வீட்டில் இருக்கக்கூடியவர்களாம் கேட்டா எல்லாரும் சொன்னாங்க, அம்ர் இப்னு சஅத் என்ன காரியம் செய்ய போகிறாய்? அந்த காரியத்தை நீ செய்ய வேண்டாம். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் நம்முடைய உறவினர் குடும்பம், அதில் இந்த மாதிரி காரியத்தை நீ ஏற்படுத்த கூடாது என்று சொன்னார். அம்ர் இப்னு சஅதுடைய சகோதரி மகன் ஹம்ஸத் இப்னு முகீரா அவர் சொன்னார், அம்ரே, ஒன்றை மாத்திரம் நீர் தெளிவாக விளங்கிக் கொள்ளும், நீர் சிறந்த வீரராக இருக்கலாம், சிந்தனைவாதியாக இருக்கலாம், ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இரத்தக்கரை உன்னுடைய கையிலே பட்டுவிடாமல் உம்மை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அதற்காக ரை அல்ல, உலகமே உமக்கு கவர்னர் பதவியை தருவதாக இருந்தால் அது தேவையில்லை. அல்லாஹ்விடத்தில் நீர் குற்றவாளியாக ஆக்கி விடுவீர், ஆகவே நீர் உம்மை பயந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எச்சரித்த போதிலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பதவி ஆசையின் காரணத்தினால் நான் புறப்பட்டு செல்கிறேன் என்று புறப்பட்டு வந்தார். 4000 வீரர்களோடு நினேவா என்ற இடத்திற்கு வந்தபோது அங்கிருந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி, இப்போது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஹர்ரம் பிறை 2 கர்பலா இந்த பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க அமர்ந்திருக்கிறாங்க. அங்கதான் கூடாரம் இட சொன்னாங்க. இங்கிருந்து ஒரு தூதுவர் அனுப்பினான். யாரு? இப்னு சஅத். இந்த படை தளபதியாக வந்திருக்கக்கூடிய இப்னு ஜியாதினுடைய படை தளபதியாக வந்திருக்க இப்னு ஜியாத் கூஃபால இருக்கிறார். இங்க இப்னு சஅத் வந்திருக்கிறார். இப்னு சஅத் ஒரு தூது அனுப்புறார். யாரா ஒரு ஆள் தூது போய் என்ன நிலை, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அந்த படையிலே இருந்தவர்கள் பலரும் நாங்க போக மாட்டோம் என்று மறுத்து விட்டார்கள். காரணம் என்ன? இந்த படையில் இருந்தவர்கள் பெரும்பாலான பகுதியினர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூஃபாவிற்கு வாங்கோன்னு சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், கூஃபாவுக்கு வாங்கோ வாங்கோ என்று அழைத்தவர்கள் தான் இந்த இப்னு சஅதுடைய படையில் இருக்கிறாங்க. 4000 பேர் வீரர்கள் பெரும்பாலானவர்கள். கடைசியாக குர்ரா இப்னு சஅத் ஹல்லவி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், நான் புறப்பட்டு போறேன் என்று சொல்லி அவங்க போய் பேசினாங்க. அவர் கொஞ்சம் நிதானமாக பேசக்கூடியவர். பேசிட்டு ஒரு நல்ல செய்தி, ஏன் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, கூஃபாவுக்கு எதுக்கு வர்றீங்க என்று அவர் கேட்ட போது, நான் ஏன் வர்றேன், உங்க நாட்டுக்காரர்கள் உங்க ஊருக்காரர்கள் என்னை வர சொன்னார்கள், நான் வந்திருக்கிறேன், இப்ப எனக்கு ஆதரவு இல்லையா என்று சொல்லுகிறார்கள், நான் திரும்பி போகிறேன், திரும்பி போக விடுங்கள். இவ்வளவுதான் விஷயம் என்பதை புரிந்து கொண்டு ரொம்ப லேசா போயிடுமே, அப்படின்னா உங்க திரும்பி போயிட்டாதான் பிரச்சனை இல்லாம போய்விடுமே என்று சொல்லி நேராங்க வந்து இப்னு சஅத் சொல்றார். இப்னு சஅதுக்கு சந்தோஷம். சரி, நல்ல காலம், நமக்கு பதவியும் கிடைத்துவிடும், சண்டையும் நிகழாது, இந்த செய்தியை நாம் இப்னு ஜியாதிடம் சொல்லி அனுப்புவோம். இப்னு ஜியாதுக்கு தகவல் போனது. இப்னு ஜியாத் அங்கிருந்து கடிதம் எழுதுகிறான். இப்னு சஅதே, உண்மை அவரை நான் திருப்பி போவதற்கு நான் உண்மை அனுப்பவில்லை, உண்மை அனுப்புவதெல்லாம் நம்முடைய வலையிலே வந்து விட்ட ஹுசைனை விடக்கூடாது என்பதுதான். ஆகவே அவரோடு சண்டையிட வேண்டும், கைது செய்ய வேண்டும். இதை செய்கிறாயா? இல்லை என்றால் ரை என்ற பகுதியினுடைய கவர்னர் பதவி உனக்கு கிடையாது. மீண்டும் சொன்னான். ஆசை மேலிட்டது. அங்கிருந்து புறப்பட்டு கர்பலாவிற்கு அவரும் சென்றார். இப்னு சஅதும் சென்று அங்கு தங்கியிருந்தார். தங்கியிருந்த போது ஒரு சமயத்தில் இருவரும் நேரடியாக சந்தித்துக் கொண்டார்கள். இதற்கு இடையிலே அந்த கடிதத்தில் இன்னொரு செய்தியும் இப்னு ஜியாத் எழுதியிருந்தான். எந்த காரணத்தை கொண்டும் கர்பலா பகுதியில் இருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ், ஃபிராத்,
அந்த ஃபிராத் நதி இருக்கிறதே, அந்த நதியிலே தண்ணீர் அவர்கள் குடிக்காமல் நீங்க பாதுகாத்துக்கணும். தண்ணீரும் கொடுக்க கூடாது, அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்க விடாமல் தண்ணீரை தடை செய்யுங்கள் என்ற தகவலையும் கொடுத்தார். இதன் காரணத்தினால் 500 பேரை, தன்னுடைய வீரர்களிருந்து 500 பேரை தேர்ந்தெடுத்து அந்த யூப்ரட்டிஸ் நதி, அந்த ஃபிராத் நதி முழுவதுமாக அந்த ஓரமாக நிறுத்தி வைத்தார் பாதுகாப்புக்காக. தண்ணீர் எடுக்க போக முடியல. இதற்கு இடையில் நேரடியாக வந்து இருவரும் பேச்சுவார்த்தை, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு சஅதும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஏன் என்ன பிரச்சனை பண்றீங்க, நான் வேணா திருப்பி மக்காவுக்கே போயிடுறேன். அப்படி இல்லை என்று இருக்குமே, ஆனால் யஸீதிடம் பேச வேண்டுமா, உங்களுடைய கலீஃபா, அவரிடம் போய் நான் பேசுகிறேன். அப்படி இல்லை என்றால் நான் மக்காவுக்கும் போகவில்லை, யஸீதிட்டையும் போகவில்லை, கூஃபாவுக்கும் வரல. நான் இஸ்லாத்தை பரப்புவதற்காக இஷாத்துல் இஸ்லாம், இஸ்லாத்தை உலகெங்கும் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு தூதுவனாக நான் எங்காவது சென்று விடுகிறேன், என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்ன போது, இது சரியாத்தான் இருக்கு, இது ரொம்ப லேசான விஷயம் அல்லவா என்று சொல்லி இந்த கடிதத்தை உடனடியாக அவன் எழுதி அனுப்புகிறான். அருமையானவர்களே, இந்த தகவல் நேராக இப்னு ஜியாதுக்கு வருகிறது. இப்னு ஜியாதும் பார்த்தா, சரி இவ்வளவு தூரம் அவர் இறங்கி வந்ததுக்கு பிறகு சரி எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டு போனோம், இதுல எதையாவது ஒண்ணு செய்ய சொல்லுவோம், ஒண்ணு மக்காவுக்கு போக சொல்லுவோம், அல்லது யஸீதிட்டையே போக சொல்லுவோம், அல்லது அவர் இஷாத்துல் இஸ்லாமுடைய பணியை செய்யட்டும், நமக்கு பிரச்சனை இல்லாமல் போய்விடுகிறார், அவதான் கூஃபாவுக்கு வர்றேன்னு சொல்றாரு என்ற ஒரு முடிவுக்கு இப்னு ஜியாத் வர ஆரம்பித்தான். அவனுடைய ஆலோசகராக, அவனுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய ஒருவன், இவனும் சரி என்பதை சொன்னதை பார்த்து, அவன் பெயர் ஷிம்ரு என்றும் ஷிமார் என்றும் அவன் சொல்லப்படுகிறது. ஷிமார் இப்னு தில் ஜௌஷான். இந்த ஷைத்தான் சொன்னான், இப்னு ஜியாத், இந்த கடிதத்தை நீர் சரி கணுகிறீரா? ஹுசைன் நம்முடைய வலையிலே வந்து விழுந்ததற்கு பிறகு அவரை நாம் விட்டால் எங்கு சென்றாலும் மக்கள் கூட்டத்தை சேர்ப்பார், கிளர்ச்சி ஏற்படுத்துவார், நம்முடைய கலீஃபாவினுடைய பதவி போய்விடும். அதற்கு நீர் சம்மதம் தெரிவிக்கிறீரா? ஆகவே விடக்கூடாது, அவரோடு யுத்தம் நடத்தியே ஆக வேண்டும் என்று அவன் தூபம் போட ஆரம்பித்தான். அது இப்னு ஜியாதினுடைய உள்ளத்திலும் வேலை செய்ய ஆரம்பிச்சு. அப்படின்னா என்ன செய்யறது? இருவரும் ஒரு முடிவுக்கு வந்து, ஷிமார் அல்லது ஷிம்ரு இவனே புறப்பட்டு செல்வது ஒரு கடிதத்தை, அவனே கடிதத்தை எழுதினான். இப்னு ஜியாதிடம் கையெழுத்தை வாங்கி கொண்டு நேராக அங்க வந்துட்டான் இப்னு சஅதிட்ட. இப்னு சஅதிட்ட அந்த கடிதத்தை கொடுத்தான். அதுல என்ன எழுதியிருக்குது? இப்னு சஅதே, ஹுசைனை கைது செய்யவும் அவரோடு யுத்தம் நடத்தவும் தான் உன்னை நான் அனுப்பியிருக்கிறேன். இதை எழுதுனதெல்லாம் ஊரா ஷிமார் தான். கையெழுத்தை மட்டும் அங்க வாங்கிட்டு வந்துட்டான். அதற்காகத்தான் உண்மை அனுப்பியிருக்கிறேனே தவிர சமாதானப்படுத்துவதற்காக அல்ல, ஹுசைனை விடுவிப்பதற்காக அல்ல. எனவே ஒன்று, இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும், இல்லை என்றால் அந்த படையினுடைய தலைமை பதவியை ஷிமார் இப்னு தில் ஜௌஷானிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி எப்போது நீ ஒப்படைத்து விட்டாயோ, உமக்கு அப்போது ரை என்ற நகரத்தின் கவர்னர் பதவி கிடைக்காது. திரும்ப அதையும் எழுதிட்டான். ஒரு நியாயமான, ஒரு நிம்மதியான சூழல் ஏற்படுகிறது என்பதை அல்லவா நாம் நினைத்தோம். இப்னு சஅத் நினைத்தார். ஷிமாரை பார்த்து சப்தம் விட்டார், உனக்கு அறிவிருக்கிறதா? நீதான் இந்த இப்னு ஜியாதை குழப்பி இருக்கிறாய், கவர்னரை குழப்பியதெல்லாம் நீர்தான், அவரும் ஒரு நல்ல முடிவுக்கு வந்தது போன்று என்று தெரிகிறது. இந்த கடிதத்தை நீதான் எழுதியிருக்கிறாய், எழுதி அவரிடத்தில் வற்புறுத்தி நீ கையெழுத்து வாங்கியிருக்கிறாய். இவன் சொன்னான், எப்படியோ அவருடைய கையெழுத்து இருக்கிறதா இல்லையா, உனக்கு விருப்பம் இருந்தால் படை தளபதியாக இரு, இல்லை என்றால் ரயினுடைய நகரத்தினுடைய கவர்னர் பதவி உனக்கு போயிடும், எங்கட ஒப்படைச்சு நீ போயிட்டு இரு. யோசித்தார். கடைசியில் இப்னு சஅதுக்கு பதவி ஆசை மிஞ்சியது. அன்று பிறை 7 அன்று தண்ணீர் தடை விதிக்கப்பட்டு விட்டது. அப்துல்லா இப்னு அபி ஹசீன் இவருடைய தலைமையில் தான் அந்த தடை உத்தரவு போடப்பட்டிருந்தது. அவர் தான் அந்த 500 பேருக்கு தளபதி. இப்போ தண்ணீர் எடுக்க விடாம ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயாகிய ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வேறு சில பெண்களை கல்யாணம் முடிச்சாங்க. அதுல நிறைய பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. அதுல ஒரு பிள்ளை அப்பாஸ் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா, அலி நாயகத்தினுடைய மகன் தான். ஆனா ஃபாத்திமா நாயகிக்கு பிறக்கல, இன்னொரு மனைவிக்கு பிறந்தது அப்பாஸ் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் என்ன செய்தார்கள்? என்னுடைய குடும்பத்திற்காக நீ தண்ணீர் தடவிடாமல் தடுக்கிறாய், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திற்கு என்று சொல்லி 30 குதிரை வீரர்களையும் 20 காலாட்படை வீரர்களையும் அழைத்துக் கொண்டு அங்கு இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அபி ஹசீனுடைய படையோடு 500 பேரோடு சண்டையிட்டு அவனை இடித்து தள்ளி பாதுகாப்பு கொடுத்து இந்த காலாட்படையில் 20 பேரும் தண்ணீர் துருத்திகளிலே அள்ளி கொண்டு வருவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி தண்ணீர் அள்ளிட்டு வந்துட்டார். அவ்வளவு தைரியமா செயல்பட்டவர்.